அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்துக்கு இந்த வீக் ஒரு பிரேக் த்ரோ தரக்கு காத்துட்டு இருக்கா? ஒரு சேலஞ்சஸ் இருக்குமா? அந்த சேலஞ்சஸ் இன்னுமே உங்களை ஸ்ட்ராங் பண்ணுமா? இல்ல அதுல இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு வருவீங்களா? எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வீக் இருக்கக்கூடிய பிளானட்டரி கைடன்ஸ் எப்படி இருக்க போகுது, அப்கமிங் டைம் பீரியட்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கன்னி ராசியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிளானட்டரி அப்படிங்கிறது ராசியிலேயே சுக்கிரன் நீசமா இருக்காரு, 7ல சனி பகவான் திக் பலம் பிளஸ் வக்ரம், 6ல ராகு இருக்காரு, ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா திக் பலத்துல இருக்காரு, 11ஆம் இடத்துல உச்ச குரு, 12ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் கேது, 3 கிரகங்கள் போதுமா அப்படின்னு கேட்குற மாதிரி 3 கிரகங்கள். ஸோ கன்னி ராசியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபெக்ஷன். ஒரே வார்த்தை, நான் சொல்றத சொன்னபடி செய்யணும், அதை தாண்டி எந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல கன்னி ராசியா இருக்கும். இல்லை அந்த கண்ணியில நிறைய கிரகங்கள் இருக்கும், சனி இருப்பார். அவங்க இருக்கவங்க இந்த புள்ளி விபரத்துல அடிச்சு மற்றவங்க பார்த்து சின்ன விஷயத்துல வந்து விட்டு கோட்டை விடுறது எல்லாமே இவங்க ஈஸியா அதை கிராஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கன்னிக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சோகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ என்ன விஷயங்கள் இவங்க அதிகமாக பாதிப்படைகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேலையில் நிறைய ப்ராப்ளம். அந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தக்கூடிய ஜாதகங்க, சார் வருமானம் நிற்க போகுது, ரொம்ப கவனமாக இருக்கு. இல்லை மேடம் வருமானம் நிற்காது, ஏன்னா எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன் நான், இந்த விஷயம் இதுலேருந்து வந்துடணும், இந்த விஷயம் இதுலேருந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைங்க சார் நமக்கு தெரியும், பட் ராகுக்கு தெரியாது. உன்னோட தசா புத்தி ஸ்ட்ராங்காக ராகு இண்டிகேஷன் பண்ணுச்சு. ஸோ வருமானம் ஸ்டாப் ஆக போகுது, சேவிங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் ஒரு இடத்துக்கு போனோன்னா பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்குறவர் அவராக தான் இருப்பார். அந்த அளவுக்கு அந்த பணத்து மேலே அவருக்கு பெரிய ஒரு மதிப்போ ஒரு விஷயமோ அது மாதிரி எதுவுமே யோசிக்காமல் இந்த ஹெல்பிங் அப்படிங்கிறத பண்ணுறது இந்த கன்னி ராசி தான் ரொம்ப அதிகம். அதுக்காக இன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய தேவைக்கு பண பிரச்சனைகள், இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தெரியும், அந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்டைன் டைம் பீரியட்ல கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ சனி 7ஆம் இடத்துலேருந்து வக்ர ராசியை பார்க்குறாரு, நமக்கு தேவைதானா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எண்ணங்கள் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் போய் மாட்டிட்டோமே அப்படிங்கிற எண்ணங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டைம் பீயிங்ல ராசியிலே சுக்கிரன் பாருங்க இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பணம் தான் எல்லாமே, பணம் தான் அந்த கௌரவம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸை இன்னைக்கு ரொம்ப அதிகமாக விளைப்பார். எப்பவுமே 9ஆம் அதிபதி ராசிக்கு வந்து இப்படி ஒரு கிரகம் நீசமாகும் போது நமக்கு எல்லாம் இருந்தும் நம்ம ஆள் இருந்தும் அனாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி, எக்ஸாம்பிள் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இனி எப்படி இருக்க போகுது? பொதுவாக 7ஆம் இடத்துல சனி ரொம்ப சம்மந்தப்பட்டாருனாவே 7ஆம் சனி, 7ஆம் அதிபதி சனி, 7ஆம் அதிபதியோட சனி, இந்த மாதிரி எந்த காம்பினேஷன் வந்தாலுமே திருமணம் பண்றதுக்குள்ள போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு அலையன்ஸ் வந்து 10 பேர் 20 பேர் ரிஜெக்ஷன் பண்ணின ஜாதகத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஓகே ஆகுது, திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னா இனி அந்த டைம் எல்லாமே மாறப்போகுது. தரமான ஒரு அலையன்ஸ், இத்தனை நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துக்கு தரமான ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அந்த அலையன்ஸ் நான் ரொம்ப நாளாக லாங் டைம் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான டைமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த அலையன்ஸ் வந்தனால 2 பேருடைய ஃபேமிலி சீக்கிரம் ஒரு சின்ன இடத்துல மீட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பேசி அதன் மூலியமாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்டான டைம் பீயிங்காக இருக்கும். ஸோ அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யோகமாக இருக்கும். 9ஆம் அதிபதி ராசிக்கு வந்தால் எஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் பீயிங் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் சனி வக்ரமாக இருக்கிறதுனால வேலையில் நிறைய லேபர் ப்ராப்ளம் லாங் டைமாக வச்சுருப்பீங்க, எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துருப்பீங்க. கற்றுக்கிட்டது வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நபர்களைவே உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸைவே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் ஸ்டோரி கன்னி ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி ஒரு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது நிறைய அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி அந்த மாதிரி பண்ணினாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு தான் இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர டிரான்சிட் ராசியை பார்க்கறது ஒரு யோகம். இதுக்கு முன்னாடி வக்ரம் இல்லாமல் பார்த்தாரு, எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் இனி வக்ரமா இருக்கிறதுனால அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்டயே திரும்பி வர்றதுக்கும் உங்களோட நெட்வொர்க்கை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் இது ஒரு பெஸ்டான டைம். ஸோ இழந்ததை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. ஸோ அதே போல 2வது
கொடுத்த பணத்தை வாங்க வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். பட் இனி அந்த டைம் எல்லாமே மாறப்போகுது. ஸோ ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு வாங்க முடியல அப்படிங்கிற ஃபீலிங்ஸு தாட்ஸ் எல்லாமே இனி வரக்கூடிய டைம்ல இருக்க போகுது. பணத்தை திருப்பியும் வசூல் பண்ணிட முடியும். அதே போல லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப கசப்போட ஒரு 10 நிமிஷம் பேசினா அந்த லவ் ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆயிரும். பட் மோர் ஓவர் அது நீயா நானாங்கிற ஒரு போட்டியில நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த டிரான்சிட்னால, குருவோடைய டிரான்சிட்னால அந்த லவ் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகி அந்த லவ் மேரேஜில் எண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோர் ஓவர் இந்த வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்துல பாசிட்டிவ், ஃபினான்ஷியல் ரிலேட்டட்ல ஆவரேஜ் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே ராசிக்கு உண்டான டிரான்சிட் பலன்கள் தான். ஸோ இது பிறந்த ஜாதகத்தோட நீங்க பொருத்தி பார்த்திடக்கூடாது. அப்படி பார்த்தால் தவறு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எங்கிட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.